India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. பட்டியலின மக்களை அரசியல் ரீதியாக தூண்டி விடுறாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். தூண்டி விடுறாங்கன்னா யாருங்க சார்? திமுக காரங்க தூண்டி விடுறாங்க. இதில் ஹிந்துத்துவான ஒரு ஓட்டு பேஸ் உருவாக்கிட்டு இருக்கு. அதை பிரேக் பண்ணணும்னா ஹிந்துக்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்குன்னு இவங்க நிரூபிச்சாகும். இது லோக்கலில் உள்ள திமுக காரன் தான் அதில் பிரச்சனை பண்ணுறான். அவன் திமுகங்கிற அடையாளத்தை மறைச்சிட்டு வன்னியருங்க அடையாளத்தை முன்னிலைப்படுத்துகிறான். ஸோ வன்னியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்குமான பிரச்சனை அப்படிங்கிறது போல் இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவன் திமுக காரன், அந்த பிரச்சனையை முன்னின்று நடத்தக்கூடியவன் ஒரு திமுக காரன். ஸோ திமுக காரன் தான் என் கோயிலுக்குள்ளே எப்படா வந்தாலும் ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு பட்டியலின மக்களை போட்டு அடின்னு அடித்து கண்ணாப்பண்ணு வார்த்தைகளை பேசினதால் நீங்கள் பார்த்தீங்க. அதே சேலம் மாவட்டத்தில் நடந்துச்சு. இது அவங்களுக்கு திமுக ஆட்சியில் தான் கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தானுங்களா சார்? புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கவையல்ல குடிக்கிற தண்ணியில் மனித மலத்தை கலந்த மனித மிருகங்களை இன்னும் வரைக்கும் இந்த அரசாங்கம் கைது பண்ணலையே. அதுக்கு திருமாவளவன் போன்ற தாழ்த்தப்பட்ட மக்களின் காவலனாக தன்னை பறைசாட்டி கொள்ளக்கூடியவர்கள் ஒரு சின்ன கண்டன அறிக்கை கூட வெளியில்லையே, சின்ன எதிர்ப்பை கூட பதிவு பண்ணலையே. புரியுதுங்களா? இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பாதுகாவலன்னு கட்சி நடத்தக்கூடியவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களும் இணைந்து பட்டியலின மக்களை தூண்டி விடுறாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் திரௌபதி அம்மன் கோயில் ஒரு கோயிலை இழுத்து மூடிட்டாங்க, சீல் வச்சுட்டாங்க. பொன்முடி தலையிடல திரு அஸ்வாதமன் அவர்கள் டேரிங்காக குற்றச்சாட்டே சொன்னார். அங்குள்ள பப்ளிக்கே சொன்னாங்க, அமைச்சர் தான் இந்த பிரச்சனையை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கார்ட்டூனிஸ்ட் பாலா மிக விரிவான ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார். வன்னியரின மக்களுக்கு சார் மகாபாரதத்தில் உள்ள கேரக்டரைசேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, பீமன், தர்மன், திரௌபதி, இந்த கேரக்டர்லாம் ஒரு பகுதி வன்னிய மக்கள் தங்களுடைய குலதெய்வமாக நினச்சி அங்கங்கே கோயில் வச்சு வழிபாட்டுட்டு இருக்காங்க. அர்ஜுனனுக்கு கோயில், பீமனுக்கு கோயில், தர்மனுக்கு கோயில், திரௌபதிக்கு கோயில் அப்படின்னு வச்சு அவங்க வழிபாடுகள் நடத்திட்டு இருக்காங்க. அதை தங்களுடைய குலதெய்வமாக கண்பன் அந்த இடத்துக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் போகிறதே கிடையாது. 100 வருஷமாக 150 வருஷமாக 50 வருஷமாக போகிறதே கிடையாது. திடீர்னு இன்னைக்கு எனக்கும் உரிமை வேணும், என்னையும் கோயிலுக்குள்ளே விடணும்னு சொல்கிறதுக்கான நெசசிட்டி பட்டியலின மக்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு? அதே பிரச்சனை தான் இந்த நீங்கள் சொல்கிற இந்த ஊர்லேயும். இத்தனை வருஷமாக அங்கே விழா எடுத்தது, விழா கொண்டாடினது எல்லாமே வன்னியரின மக்கள் தான் கொண்டாடியிருக்காங்க. இத்தனை வருஷம் பட்டியலின மக்கள் அந்த கோயிலுக்கு போகல, அந்த கோயிலில் சாமி கும்பிடல, எதுவுமே செய்யலை. திடீர்னு இந்த வருஷம் நாங்களும் கும்பிடுவோன்றாங்க. இதை எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அந்த பகுதி எம்எல்ஏக்கள், அந்த பகுதியில் ஒன்றிய தலைவர்கள், ஒன்றிய பேரூராட்சி மன்ற உறுப்பினர் தலைவர்கள், ஒன்றிய பெருந்தலைவர்கள், இவங்கெல்லாம் போய் பிடிஓ, ஆர்டிஓ, தாசில்தார், இவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, பிரச்சனை வெடித்ததுமே தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ளே விட வேண்டியதானே, இது என்ன தீண்டாமை அப்படின்னு இந்த பிரச்சனையை பார்க்குறாங்க. ஆனால் காலங்காலமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? 50 வருஷமாக என்ன ப்ராக்டிஸ் அங்கே இருக்குது? அந்த 50 வருஷமான அந்த ப்ராக்டிஸில் பட்டியலின மக்களுடைய போர்ஷன் என்னவா இருந்துச்சு? திடீர்னு இந்த வருஷம் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. அப்போ பட்டியலின மக்களை சரிப்படுத்தணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்க மாட்டேங்கிறாங்க. பட்டியலின மக்களை இப்போ இன்றைக்கி இருக்கிற கபாலீஸ்வர் கோயிலில் யாராச்சும் விடலைன்னு சொன்னால் அவங்களுக்காக முதல் ஆளாக நம்மளே போய் நின்று போராடுவோம். நான் நின்று போராடுவேன். பார்த்தசாரதி கோயிலில் பட்டியலின மக்களை விடலையா, நாளைய போராட்டத்தை நம்ம நடத்துவோம், பிஜேபி நடத்தும். ஆனால் இது ஒரு சமூகம் சார்ந்து அந்த சமூக மக்கள் ஒன்றிணைந்து ஒரு மாரியம்மன் கோயிலையோ ஒரு திரௌபதி அம்மன் கோயிலையோ உருவாக்கி அவங்க காலங்காலமாக அதில் வழிபட்டுட்டு வர இடத்துல திடீர்னு உள்ளே புயலாட்டம் நானும் தான் எனக்கும் தான் அப்படின்னு சொன்னாக்கா இது தவறால இருக்குது சார். ஒரு பொது கோவில் எல்லாருமே பொது கோவில், நான் சாதாரண சொன்ன பார்த்தசாரதி கோயிலையோ கபாலீஸ்வரர் கோயிலையோ இல்லை காளிகாம்பாள் கோயிலையோ நீங்கள் பட்டியலின மக்களை விடமாட்டேன்னு சொன்னாக்கா அது மாபெரும் தவறு. அதற்காக பட்டியலின மக்களோட இணைந்து நம்மளும் போராட்டத்தை முன்னெடுக்க நம்ம தயாராக இருக்கும். ஆனால் இது ஒரு சமூகம் சார்ந்து வழிபாடு நடத்த எல்லாத்துக்கும் சமமானவர் தானே சார்? சார், கடவுளுங்கிறது சமம் அப்படிங்கிறது வேற, அது வேற சப்ஜெக்ட். ஒரு சமூக மக்கள் ஒன்று கூடி தங்களுக்கான ஒரு கோவிலை உருவாக்கி, தங்களுக்கான ஒரு தெய்வத்தை உருவாக்கி
நம்மளோட ஜாதி சனம் போக்குவரத்து அங்காளி பங்காளிங்க சேர்ந்து வழிபடக்கூடிய ஒரு இடமாக ஒரு விஷயத்தை செய்கிறப்ப அந்த விஷயத்தில் 50 வருஷமாக உரிமை கோரல, 50 வருஷமாக சமந்தானே எவனும் போய் நிற்கலை. திடீர்னு இன்னைக்கு வந்து எனக்கு சமம், நான் என்னை வந்து விட மாட்டேங்கிற, நீ தீண்டாமை பண்ணுற அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்குது? இது நியாயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பட்டியலின மக்கள்லாம் சேர்ந்து ஒரு கோயில் நடத்துகிறாங்க, அங்கே திருவிழா நடக்குது, அவங்களே வசூல் பண்ணுறாங்க, அவங்க காசை போட்டு அவங்க பணத்தை போட்டு அவங்க பகுதியில் இருக்கிற கோயிலில் அவங்க திருவிழா நடத்துகிற இடத்துல இப்போ வன்னியரின மக்கள் போய் அந்த கோயிலில் எங்களுக்கு உரிமை உண்டுன்னு கேட்டு நாங்களும் வழிபட வர்றேன்னு சொன்னால் அது நியாயம் ஒத்துப்பீங்களா? கோயில்னா போது கடவுள்னா போதுன்னு சொன்னீங்கல்ல, அப்படி போய் வன்னியர் மக்கள் கேட்டால் ஒத்துப்பீங்களா? நீங்கள் அதை நியாயம் சொல்லி அந்த பகுதி மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது ஓகே தானே சார்? கேட்கறது நியாயமான்னு கேட்குறேன். ஒத்துக்கிறது ஒத்துக்காது வேற, கேட்கறது நியாயமா? நியாயம் இல்லை தானே? நியாயம் இல்லை. அதே போல தானே பட்டியலின மக்களுக்குன்னா ஒரு நியாயம், அப்புறம் வன்னியர் மக்களுக்குன்னு இன்னொரு நியாயமா? பெரியார் ஜாதியை ஒழிச்சிட்டார், ஜாதியை ஒழிச்சிட்டார். எந்த ஜாதியை ஒழிச்சார்? இந்த நீங்கள் சொல்கிற பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. திராவிட ஆட்சிகள் 50 வருஷத்தில் ஜாதியை ஒழிச்சிச்சு. எங்கே ஜாதி ஒழிஞ்சிச்சு? ஜாதி பார்த்து தானே சார் சீட்டு கொடுக்குறாங்க, ஜாதி பார்த்து தானே தொகுதி எல்லா சீட்டு கட்சியும் கொடுக்குறாங்க. இருக்கிறது தானே சார்? ஆனால் அனைத்து கட்சியிலுமே அது அந்த நிலைப்பாடுகள் இருக்கே. அதாவது சார் 60 ஆண்டுகளாக இங்கே ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டாங்க. அந்த கட்டமைப்பை உடைக்க முடியாது. அந்த கட்டமைப்போடு சேர்ந்து பயணம் செஞ்சு தான் அங்கே உடைக்க முடியும். அதோடு சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணி மரத்தை வெட்டணும், வெட்டக்கூடாது, மரம் வெட்டுவது பாவம் அப்படின்னு ஒரு குறும்படம் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு வச்சு, ஒரு படமே எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு மரத்தை வெட்டி காட்டினா அதை தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியும். மரத்தை வெட்டக்கூடாதுன்னு படம் எடுக்கிறவங்க எப்படி மரத்தை வெட்டி சீன் பண்ணுறதுன்னு ஒரு பேசுவீங்களா? கண்டிப்பாக பேச முடியுமா? இப்போ நான் ஒரு படத்தில் நடித்த அதனால தான் சொல்கிறேன். முல்லைன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன். மரம் வெட்டுறது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு மரத்தையே வெட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ ஜாதிய ரீதியாக நீங்கள் வந்து சீட்டு கொடுக்கக்கூடாது, எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னா நீங்களும் அந்த ட்ராவலாகி தான் அதை செய்ய உடைக்க முடியும். போய் உங்கள் கட்சியை வந்து ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்திக்கிட்டு தான் நீங்கள் புரட்சியை பண்ண முடியும். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.